தமிழகத்தில் 2 கர்நாடகா மற்றும் குஜராத்தில் 3 என 5 பேருக்கு எச்எம்பி வைரஸ் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதோடு அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர் செங்கல்பட்டு மாவட்டம், குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதி கீழ்வேளூர் நாகப்பட்டினம் மாவட்டம். தொழிலாளர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆய்வேட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறுமையை ஒழிக்க முதல்வரின் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்படவுள்ளது. தடையை மீறி வடகொரியா பாலிஸ்டிக் வகையைச் சேர்ந்த 1100 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்ந்து செல்லும் ஏவுகணையை பரிசோதனை செய்தது. உலகெங்கிலும் இருந்து ஆண்டுதோறும் சுமார் 15 லட்சம் பேர் உயர்தர சிகிச்சை பெறுவதற்காக தமிழகத்திற்கு வருகை புரிகின்றனர். இதனால் இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழகம் விளங்குகின்றது. மக்களை தேடி மருத்துவம் என்ற முன்னோடி திட்டத்துக்காக 2024ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளின் முகமைகளுக்கு இடையேயான விருது என்ற மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஐநா சபை தமிழகத்திற்கு வழங்கி சிறப்பித்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.